ஜூபிட்டர் பிளானட்டை பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சோலார் சிஸ்டம் உருவாகி கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் வருஷம் ஆச்சு. நம்மளோட 8 பிளானட்டில் ரொம்பவே ஏஜான பிளானட்னா அது ஜூபிட்டர் தான். ஜூபிட்டர் பூமியோட சைஸில் பெருசுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1500 பூமி சேர்ந்ததான் ஒரு ஜூபிட்டர். அப்புறம் ஜூபிட்டருக்கும் நம்ம சேட்டன் மாதிரி ரிங்ஸ் இருக்குது, ஆனால் ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியாது. ரோமானிய கடவுளான ஜூபிட்டரோட பேர் தான் நம்ம ஜூபிட்டருக்கு பேராக வச்சிருக்காங்க. இவர் தான் ரோமானிய கடவுள்லேயே கிங் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம சோலார் சிஸ்டம்லையுமே எல்லா பிளானட்டுமே சேர்ந்தா கூட ஜூபிட்டர் அளவுக்கு வர முடியாது. ஸோ அதனால தான் ஜூபிட்டரோட நேமை இதுக்கு வச்சிருக்காங்க. இதுவே ஹிந்து மித்தாலஜி படி பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரை குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் கிராவிட்டி பூமியை விட டபுள் மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் 100 கிலோ வெயிட் இருக்கிற பொருள் பூமியில் தூக்குனீங்கன்னா அதே பொருளை ஜூபிட்டரில் வச்சு தூக்கும்போது உங்களுக்கு வெயிட் 200 கிலோ இருக்கும். நீங்கள் எல்லா ஜூபிட்டர் பிக்சர்லையும் இந்த ஒரு பார்ட்டை நல்லாவே பார்த்துப்பீங்க. ஒரு கண் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். இது என்னன்னா கிட்டத்தட்ட 300 வருஷமா அங்கேயே வீசிக்கிட்டு இருக்கிற ஒரு புயல். அது இன்னமும் அங்கேயே சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அந்த புயலோட சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பூமியை அடைக்கிற அளவுக்கு இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஜூபிட்டர் நம்ம பூமிக்கு ஒரு சீல்டு மாதிரி தான். ஏன்னா நம்ம கிட்ட வர ஏகப்பட்ட விண்கற்களை ஜூபிட்டர் அதோட ஈர்ப்பு விசையை வச்சு இழுத்துக்கு